அமெரிக்காவிற்கான புதிய மலேசிய தூதராக வெளியுறவு அமைச்சின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ஷாருல் இக்ராம் யாக்கூப் நியமிக்கப்பட்டுள்ளார். நஸ்ரி அசீஸ் பிப்ரவரியில் வாஷிங்டனில் தனது 2 ஆண்டு பதவிக்காலத்தை முடித்ததை அடுத்து 4 மாதங்களுக்கும் மேலாக இந்த பதவி காலியாக இருந்தது. இந்நிலையில் ஷாருல் இன்று இஸ்தானா நெகாராவில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றதாக வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஷாருல் அமெரிக்காவில் 2 ஆண்டுகள் உட்பட 34 ஆண்டுகள் ராஜதந்திர சேவையில் பணியாற்றினார். முன்னர் அவர் வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள மலேசியாவின் ராஜதந்திர பணிகளுக்கு நியமிக்கப்பட்டார். ஷாருல் வெளியுறவு அமைச்சில் தனது பதவிக் காலத்தில் இருதரப்பு விவகாரங்களுக்கான துணை பொதுச் செயலாளர், 2015இல் மலேசியாவின் ஆசியான் தலைமையின் போது ஆசியான் மலேசியா தேசிய செயலகத்தின் இயக்குனர் மற்றும் பல தரப்பு அரசியல் பிரிவின் துணைச் செயலாளர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்தார். 1990களில் வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் முதல் செயலாளராக பணியாற்றிய அவர் 2017 முதல் 2018 வரை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான நாட்டின் நிரந்தர பிரதிநிதியாக இருந்தார். கத்தார் மற்றும் ஆஸ்திரியா ஆகிய 2 நாடுகளுக்கும் மலேசியாவின் தூதராகவும் அவர் பணியாற்றினார். நேற்று இரவு கிளந்தான் கம்போங் பங்கோல் யூதா அருகே உள்ள ஜலான் மாச்சாங் பாசிர் பூத்தேவில் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 பலியாகினர். 12 பேர் காயமடைந்தனர். இரவு 11:15 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே 54 வயது ஜூல்கிப்லி சாலே உயிரிழந்ததாகவும் 12 வயது சக்குபான் அப்துல்லா மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்களில் ஒன்று எதிர் திசையில் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மாச்சாங் காவல்துறை தலைவர் அமாட் ஷஃபிகி ஹுசேன் உறுதிப்படுத்தினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மறைந்த முன்னாள் நிதி அமைச்சர் டன் ஜைனுடீனின் மனைவி நைமா காலிட் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் தொடர்புடைய 758.2 மில்லியன் சொத்துக்களை முடக்கியுள்ளது. இன்று முன்னதாக ஒரு பகுதி நேர விசாரணையில் சொத்துக்களை முடக்க MACCயின் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அனுமதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்துகளில் 7 சொத்துகள் அடங்கும் என்றும் அவற்றில் 3 சொகுசு லண்டன் வீடுகள் மற்றும் ஒரு வங்கிக் கணக்கு ஆகியவையும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் ஏற்படும் தாக்கங்களுக்கு பொறுப்பேற்பதை உறுதி செய்ய அனைத்து சமூக ஊடக தளங்களும் மலேசியாவின் தொடர்பு மற்றும் பல்லூடக உள்ளடக்க மன்றமான CMCF-இல் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று டத்தோ ஃபாமி ஃபாட்சில் வலியுறுத்தியுள்ளார். பில்லியன் கணக்கான ரிங்கிட் விளம்பர வருவாயை ஈட்டிய பிறகு சமூக ஊடக வழங்குனர்கள் தங்கள் தளங்களில் பகிரப்படும் உள்ளடக்கத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இந்த தளங்கள் உள்ளடக்க மன்றத்தில் இணைவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும், இதனால் அவை மலேசிய சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இழப்பிலிருந்து அவர்கள் லாபம் ஈட்ட முடியாது என்று அவர் இன்று மெனாரா ஸ்டாரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் இதனை தெரிவித்தார். மின்னணு சிகரெட்டுகள் அல்லது வேப் பொருட்கள் பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிப்பதாலும், குறிப்பாக இளைஞர்களிடையே அதன் பயன்பாடு அதிகரித்து வருவதன் விளைவாகவும் அவற்றின் விற்பனை மற்றும் விநியோகத்திற்கு நாடு முழுவதும் முழுமையான தடை விதிக்குமாறு சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இளம் பருவத்தினரிடையே மின்னணு சிகரெட்டுகளின் பிரபலம் அதிகரித்து வருவது அவர்களின் நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். 13 முதல் 17 வயதுடைய இளம் பருவத்தினரில் 14.9 விழுக்காட்டினர் 2022இல் வேப் பயன்படுத்தியதாக தரவுகள் காட்டுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய அதிகரிப்பு இளைய தலைமுறையினரிடையே நிக்கோட்டின் போதைப் பொருளின் அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது என்றும், அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் கூறினார். ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் வண்ண வண்ண கண் லென்ஸ்களை அணிவதாலோ அல்லது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாலோ பார்வைக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்று கான்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துகிறவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை கடுமையான கண் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆயு என்று அழைக்கப்படும் 23 வயது பெண் ஆன்லைன் மூலம் வாங்கிய
காஸ்மெட்டிக் கான்டாக்ட் லென்ஸ்களை பயன்படுத்தியதால் பெரும் பாதிப்புக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளி உணர்திறன் உட்பட கண் வீக்கம், சிவத்தல் போன்ற உபாதைகளில் அவர் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார். அவருக்கு கடுமையான கார்னியல் தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டது. மருந்து சீட்டு இல்லாமல் ஆன்லைனில் கான்டாக்ட் லென்ஸ்கள் வாங்குவது குறிப்பிடத்தக்க உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகிறது என்று மலேசிய ஆப்டோமெட்ரி அகாடமி தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஃபரியா முகமது அலி தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் வாங்கப்படும் வண்ண லென்ஸ்கள் பெரும்பாலும் தரமற்ற நிறமிகளை கொண்டிருக்கின்றன. அவை கண்ணின் மேற்பரப்பில் பிரிந்து ஒட்டிக்கொள்ளக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.